வெல்கம் டு பஞ்சமி டிப்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது புது டிப்ஸ். நெய் பொடி தோசை செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஒரு தவாவில் ஒரு கரண்டி மாவு நல்லா ரவுண்டாக அழகாக ஊற்றிட்டு, நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்கிற இட்லி பொடி ஃபுல்லாக நல்ல மழைச்சாரல் மாதிரி சலசலன்னு தூவிட்டு, நெய் ஒரு 3-4 ஸ்பூன் கொஞ்சம் சுட வச்சுட்டு, தோசை ஃபுல்லாக ஊற்றிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பு நல்லா சுற்றி நல்லா முறுமுறுன்னு வர வரைக்கும் காய்ச்சிட்டு, இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பார்க்கவே அழகாக இருக்குது, பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நெய் ஊற்றி செய்யும்போது தோசை டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாலும் நல்லா வயிறு ஃபுல்லாகிடும். நம்ம எப்பவுமே நல்லெண்ணெய் அந்த மாதிரி ஊற்றி தானே செய்வோம். அது நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டு அது வேறு மாதிரி இருக்கும். நெய் ஊற்றி செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெய் வெயிட் போடணும்னு சில பேர் நிறைய நெய் சேர்த்துக்க மாட்டாங்க. நெய் வெயிட் போடாது, பட்டர் தான் வெயிட் போடும். அதனால் நெய் போட்டு சாப்பிட்றனால டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு தோசை சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்லேயும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட புதினா தேங்காய் சட்னி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.